Hello everyone, welcome to நம்ம சேனல் Queen Bee. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்கலி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றது நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போய் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வீட்டில் இருந்தே பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட நேம் மை கேம்ஸ். நீங்கள் வெப்சைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். மை கேம்ஸ்னு அப்ளிகேஷனும் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது தாங்க கேம்ஸோட ஃபுல் ஃபார்மு. கேம்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்முன்றது அண்டர் செபி கண்ட்ரோலில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம எதுவும் பயப்பட வேணாம். நம்மளுடைய டேட்டாஸ்க்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும், ஸ்கேம் இருக்குமோ அப்படின்னு. 30 lakhsக்கும் மேலே ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாகவே இருக்கும். அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. இந்த கேம்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நியர்லி ஒரு 16 ஏஎம்சி பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏஎம்சின்றது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். லைக் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் மியூச்சுவல் ஃபண்டை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டேர்மில் அவங்கள அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏஎம்சின்னு சொல்லுவோம். எல்லா ஏஎம்சிஸுமே அவங்கவுங்களுக்கான தனித்தனி ஆப்ஸோ இல்லைன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வெப்சைட்ஸோ வச்சுருப்பாங்க. பட் கேம்ஸுங்கிறது ஓவரால் எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோ நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கொடுங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வாங்க இந்த அப்ளிகேஷன்லேயோ இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயோ நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோலியோ வியூன்றது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபோலியோவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். அதோடைய டெய்லி என்ஏவி, டிவிடெண்ட் ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபோலியோன்றது மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை தான் ஃபோலியோன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்றது எல்லா ட்ரான்சாக்ஷனுமே இதில் இருக்குங்க. புதுசாக நம்மளால் ஒரு ஃபோலியோவும் க்ரியேட் பண்ண முடியும். புதுசான நீங்கள் இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் இந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நம்ம பண்ணிக்கலாம். ஆப் இல்லைன்னா வெப்சைட் யூஸ் பண்ணி. புதுசாக என்எஃப்ஓ ஏதாவது லான்ச் பண்ணால் அதை ரிஜிஸ்டர் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா எக்ஸிஸ்டிங் ஃபோலியோலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்எஃப்ஓ அப்படின்றது நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவோம். தென் நம்ம அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ண முடியும், ரெடீம் பண்ண முடியும், எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி எஸ்ஐபி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிஜி எஸ்ஐபி வழியாக வித்தின் 7 daysல. எஸ்ஐபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். அதாவது வீக்லியோ இல்லை மந்த்லியோ பே பண்ணுற மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அண்ட் சின்ன இன்ட்ரடக்ஷன் மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்க வீடியோவில் இருக்குது, மறக்காமல் பார்த்துடுங்க. தென் ஸ்டேட்மெண்ட் உங்களோட ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸை வீக்லியோ மந்த்லியோ இல்லைனா குவார்ட்டர்லியோ, ஆஃபர்லி, இயர்லி உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வெண்ட்டில் தேவைப்படுது பார்க்கணுன்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக் மெயில் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பி சேஃப், டேக் கேர்.